அண்ணா எங்கங்க இந்த பக்கம்? சாமி கிரைண்டர் வேற அடிக்கடி பக்கர் பண்ணிட்டு இருக்குது வேலைக்கு போகும்போது. அவசர சரிங்கண்ணா. ஆத்திரத்துக்குள்ள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கறதுனால சரி வேற கிரைண்டர் மாத்திக்கலாம்னு அக்கா வேற சொல்லிட்டே இருக்கிறேன். சரிங்க. அதுக்கு நானு கிளம்பி ஏதோ ஷோரூம் போலான்னு வந்துட்டு இருக்கிறேன். சின்ன பையன் நான் பக்கத்து வீட்டுக்கே சவுண்ட் கேக்குது. அவ்ளோ சவுண்டா அரைக்குது. இடையில பார்த்தீங்கன்னா நின்னு அரைக்குது. அதால கிரைண்டர் வாங்கலாம்னு இருக்கேன் இந்த தீபாவளிக்கு. சாமி நம்மளுக்கு அதே தொந்தரவு நானும் அதே சரி உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். சரிங்கண்ணா. எங்கீங்கண்ணா? ஷோரூம் வேண்டாமா? சரிங்கண்ணா. நண்பர் ஒருத்தர் சொன்னாரு ஒரு பக்கம் அசம்பிள் பண்றாங்களாமா. இல்ல ஷோரூம்ல வாங்கும்போது நமக்கு வந்து ரேட்டு நிறைய கிஃப்ட்ஸ் ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்களாங்கண்ணா இப்ப தீபாவளி சமயத்துல? இல்லம்மா ஷோரூம்ல வாங்குறது பெருசு இல்ல. ஷோரூம் வாங்கும்போது மேனுபேக்சரிங்ல இருந்து 2 கை 3 கை மாறி வரும் இந்த ப்ராடக்ட். அப்ப ஒவ்வொருத்தருமே ஒரு 10% 5% ப்ராஃபிட் வச்சாலுமே நமக்கு குறைஞ்ச ஒரு 25-30% இன்க்ரீஸ் ஆயிர ரேட். அது வந்து அவங்க 10% மட்டும் நம்ம கிஃப்ட் கொடுத்து 30% உங்களுக்கு லாபம் அப்படியே நிக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா மேனுபேக்சரிங் பண்றாங்களா பக்கத்துல நஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க. நண்பர் சொன்னாரு. சரி போய் பார்க்கலாம் எதுக்கு உங்களே கூட்டிட்டு போலான்னு வந்துட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. ஆஃபர் இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம் கிரைண்டர்.